Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பார் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. Two projectile are projected at an angle of இது ஒரு angle with the horizontal with the same speed. அப்ப ratio of horizontal range என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. Ratio of horizontal range என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நல்லா பாரு. ரேஞ்சோட ஃபார்முலால u ஸ்கொயர் sin 2 theta by g ன்னு இருக்கும். சரியா? உனக்கு பேசிக்கான ஃபார்முலாஸ்லாம் தெரியும் சார், ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் நான் பண்ணியிருக்கேன் சார். உங்க லெக்சர்ஸ் அந்த அளவுக்கு நான் பார்த்தது இல்லை, பட் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னாலும் உனக்கு இந்த மாதிரி பேசிக் விஷயம் தெரியும். அதுல இருந்து அதுக்கு மேல கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது, அதுக்கு தான் நான் நிறைய ட்ரிக்ஸ் சொல்றேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரான மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அப்ப ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? u ஸ்கொயர் sin 2 theta divided by g. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரேஞ்சோட ரேஷியோ கேட்கறாங்க. ஒரு தடவை ஒரு ஆங்கிள் கொடுக்குறேன், இன்னொரு தடவை இன்னொரு ஆங்கிள் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ஆங்கிள் இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் இன்னொரு ஆங்கிளுக்கும் உனக்கு செஞ்சு காட்டுறேன். அப்ப நல்ல என்னோட ரேஞ்ச் ஒன் வேல்யூ என்ன? u ஸ்கொயர் சைன் ஆஃப் 2 into pi by 4 plus theta by g. ரேஞ்ச் 2 என்ன? u ஸ்கொயர் சைன் ஆஃப் 2 into pi by 4 minus theta divided by g. இப்ப range 1 by range 2, ஏன்னா as long as they are telling you that u வந்து சேம் இருக்கு அப்படின்னா u cancel, g cancel. இதை நான் உள்ள கொண்டு போயிட்டேன்னா எனக்கு sin of pi by 2 minus 2 theta ன்னு கிடைக்குதா? இது என்ன கிடைக்குது? sin of plus theta, இது pi by 2 minus theta. கரெக்டா இல்லையா? sin of 90 plus theta, sin theta தான். sin of 90 minus theta, again sin theta. அப்ப ரேஷியோ என்ன சார் வருது? 1:1 தான் வருது. எனி டிஃபிகல்ட்டி? புரியுதா இல்லையா? ரேஞ்ச் என்ன வருது எனக்கு? 1:1. சப்போஸ் நான் ஒரு ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிறேன், இன்னொரு ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டான்னு வச்சுக்கிறேன். அப்போ ஒரு ஆங்கிள் தீட்டான்னு வைக்கிறப்ப எனக்கு வந்து sin of 2 தீட்டான்னு இருக்குமா? இன்னொரு ஆங்கிள் நல்ல ஒரு ஆங்கிள் தீட்டா, இன்னொன்று வந்து 90 மைனஸ் தீட்டா. ஸோ sin of 2 into 90 மைனஸ் தீட்டா. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா மேல sin 2 தீட்டா, கீழே sin of 180 மைனஸ் தீட்டா. ஐ எம் சாரி, நான் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 90 பிளஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா வந்து இங்கே காஸ் தீட்டா வரும். கரெக்டா? sin of 90 மைனஸ் தீட்டா பிளஸ் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, ஸோ மைனஸ் 2 தீட்டா, 9 உள்ள மல்டிப்ளை. ஸோ மேலே sin 2 தீட்டா, sin of 180 மைனஸ் 2 தீட்டா, sin 2 தீட்டா. அப்போ ரேஞ்ச் எப்படி வருது? 1:1. அப்போ என்ன சார் கண்டிஷன்? ஒரு ஆங்கிள் தீட்டா, இன்னொரு ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டாவா இருக்கணும். சார் புரியல சார். ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு 90 டிகிரி கிடைக்கணும். இங்க பாரு, ரெண்டு ஆங்கிள் என்ன? இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 90 டிகிரி கிடைக்குது. அப்ப ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு 90 டிகிரி கிடைக்குது. நீ வேற எதுவுமே பார்க்காத, அவங்க ரேஞ்ச் கேட்கறாங்க, ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா எனக்கு 90 டிகிரி கிடைக்குது என்றால் அவங்களோட ரேஞ்ச் 1:1 ஆக இருக்கும். சரியா? அது தீட்டா 90 மைனஸ் தீட்டான்னு கொடுத்தாலும் சரி, ஒரு ஆங்கிள் 30 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் 60 டிகிரின்னு சொன்னாலும் சரி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு 90 டிகிரி வருதா? ஒரு ஆங்கிள் 25, இன்னொரு ஆங்கிள் 65, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு 90 டிகிரி வருதா? வருது சார். அப்படின்னா ரேஞ்ச் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. இதை வச்சு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி, இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.